ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதல்களை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கடுமையாக கண்டித்துள்ளார். இந்த தாக்குதல் மத்திய கிழக்கை அழிவின் விளிம்புக்கு இட்டுச் செல்லும் என அவர் எச்சரித்தார். இஸ்ரேல் தான் இந்த தாக்குதலை தொடங்கியதாக கூறிய அன்வார், இது வாஷிங்டன் டெஹ்ரான் இடையிலான பேச்சுவார்த்தைகளை சிதைக்கவும் பிற நாடுகளை ஆபத்தான போரில் இழுக்கவும் மேற்கொள்ளப்படும் முயற்சியே என சாடினார். எனவே உடனடியாகவும் நிபந்தனையற்ற முறையிலும் தாக்குதலை நிறுத்துவது அவசியம் என பிரதமர் தனது ஃபேஸ்புக் பதிவில் வலியுறுத்தினார். நிலைமையை மேலும் மோசமாக்காமல் அரசு தந்திர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுமாறும் அமெரிக்காவையும் ஈரானையும் அன்வார் கேட்டுக்கொண்டார். ஈரான் மற்றும் அதன் அண்டை நாடுகளில் உள்ள மலேசியர்களின் பாதுகாப்பு குறித்தும் அச்சம் தெரிவித்த பிரதமர் வட்டார தலைவர்களுடன் கலந்தாலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். முன்னதாக இஸ்ரேலிய படைகள் ஈரானில் வான் தாக்குதல்களை மேற்கொண்டன. ஈரானின் இராணுவ தளங்கள், ஏவுகணை அமைப்புகள், தலைமைச் சாவடிகள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டன. டெஹ்ரான் உட்பட பல நகரங்கள் வெடிப்பால் அதிர்ந்தன. தெற்கு ஈரானில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளியில் ஏவுகணை பாய்ந்து 53 மாணவிகள் கொல்லப்பட்டனர். ஈரானும் உடனடியாக பதிலடி கொடுத்தது. முக்கியமாக அமெரிக்க இராணுவ தளங்கள் உள்ள பகுதிகள் குறிவைக்கப்பட்டன. சைரன்கள் ஒலிக்கப்பட்டு வான்வழி தற்காப்பு முறைகள் செயல்படுத்தப்பட்டன. ஆனால் இத்தாக்குதலின் விளைவுகள் ஈரானை தாண்டி பரவ தொடங்கியுள்ளன. குறிப்பாக ட்ரோன்கள், ஏவுகணைகள் வளைகுடா வான்வெளியில் பாய்ந்து அபுதாபி, குவைத், கட்டார், பாரைன் ஆகிய இதர மத்திய கிழக்கு நகரங்களிலும் வெடிப்புகள் நிகழ்ந்தன. பாதுகாப்பின் சின்னமாக கருதப்பட்ட துபாய் கூட அதிர்ந்தது. அங்கு பாம் ஜுமைராவில் புகழ்பெற்ற ஹோட்டல் அருகே தீ பரவி புகை கிளம்பியது. உலகின் மிகப்பெரிய விமான நிலையமான துபாய் அனைத்துலக விமான நிலையம் பாதுகாப்பு கருதி மூடப்பட்டதால் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கினர். சவுதி அரேபியா ஈரானின் தாக்குதலை கண்டித்து அண்டை நாடுகளுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது. இப்படி மத்திய கிழக்கே பற்றி எறிவதால் சந்தைகள் அதிர்ச்சி அடைந்துள்ள வேளை மத்திய கிழக்கு மக்கள் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி வந்த ஈரானிய உச்ச தலைவர் அயத்தொல்லா அலி கமேனி கொல்லப்பட்டுள்ளார். ஈரானிய தலைநகர் தெஹ்ரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உறுதிப்படுத்தினார். தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடகத்தில் வெளியிட்ட அறிக்கையில் நீதி நிலைநாட்டப்பட்டது என குறிப்பிட்டு ஈரான் மக்களுக்கு தங்கள் நாட்டை மீண்டும் பெறுவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இது என ட்ரம்ப் கூறினார். அயத்தொல்லாவுடன் இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலரும் கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் கூறிக்கொண்டார். எனினும் மேற்கொண்டு ஆதாரங்கள் எதனையும் அவர் வெளியிடவில்லை. என்றாலும் வெளியான புதிய துணைக்கோள படங்களில் அயத்தொல்லாவின் பாதுகாப்பு வளாகம் கடுமையாக சேதமடைந்துள்ளது தெளிவாக தெரிகிறது. இது ஒரு திட்டமிட்ட துல்லியமான தாக்குதல் என கூறும் அளவுக்கு கட்டிடங்கள் சிதைந்துள்ளன. ஆனால் இதுவரை ஈரானிய அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் உறுதிப்படுத்தவில்லை. இருந்தாலும் சில நகரங்களில் மக்கள் தெருக்களில் கூடி அயத்தொல்லாவின் மரணத்தை கொண்டாடியதாகவும் சிலர் அதிர்ச்சியுடன் அமைதியாக இருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே ஈரானிய எதிர்க்கட்சித் தலைவரும் நாடு கடந்து வாழ்ந்து வரும் முன்னாள் பட்டத்து இளவரசருமான ரேசா பலாவி ட்ரம்பின் அறிவிப்பை வரவேற்று இஸ்லாமிய குடியரசின் முடிவு ஆரம்பமாகிவிட்டது என வர்ணித்தார். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஈரானின் அரசியல், இராணுவ மற்றும் மத தலைவராக அதிகாரத்தின் உச்சியில் இருந்தவர் அயத்தொல்லா. 1989ஆம் ஆண்டு பதவியேற்ற அவர் ஈரானின் நவீன வரலாற்றை வடிவமைத்த முக்கிய நபராக இருந்தார். அயத்தொல்லாவின் மரண செய்தி வெளிவந்தாலும் உலகம் பல கேள்விகளுடன் காத்திருக்கிறது. ஈரானின் கட்டுப்பாடு இப்போது யாரிடம் உள்ளது? இது ஒரு பெரிய போரின் தொடக்கமா அல்லது ஒரு புதிய புரட்சியின் உதயமா என்பது அடுத்து வரும் நாட்களில் தெரிய வரும். மல்லாக்கா அலோர் கஜா மூவார் தம்பென் தங்கா மக்களே, மல்லாக்கா பாலிவுட் பஜார் மற்றும் ஃபுடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் மல்லாக்கா மால் லபோ ஆயர்குரோ மல்லாக்காவில் MB எதிரில் மார்ச் 5 முதல் 8 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ், பிரீமியம் குவாலிட்டி மற்றும் பூத்திக் கலெக்ஷன். வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட்.
மதத்தை அவமதிக்கும் செயல்களுக்கு எதிராக உறுதியான ஆனால் அறிவார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பஹாங் சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். சட்ட அமலாக்கம் என்பது உண்மைகள், ஆதாரங்கள் மற்றும் தெளிவான விதிகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும், உணர்ச்சிகளால் அல்லது வெளிப்புற அழுத்தத்தால் அல்ல என்றார் அவர். இஸ்லாம் நாட்டின் அதிகாரப்பூர்வ மதம் என்பதால் அனைவரும் அதனை மதிக்க வேண்டும் என்றும் அவர் நினைவூட்டினார். மதத்தை அவமதிக்கும் எந்த செயலையும் இன மத மோதலுக்கு வழிவகுக்கும் சூழ்நிலைகளையும் உறுதியுடன் ஆனால் அறிவார்ந்த முறையில் கையாள வேண்டுமென சுல்தான் வலியுறுத்தினார். அதே நேரத்தில் அரசியல் அல்லது மறைமுக நோக்கங்களுக்காக மதத்தை பயன்படுத்தும் முயற்சிகளையும் தடுக்க வேண்டுமென கூறிய அல் சுல்தான் தலைவர்கள் முதிர்ச்சியுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டுமென அறிவுறுத்தினார். மலேசியாவில் மத ஒற்றுமையை காக்கும் பொறுப்பு அனைவருக்குமானது என்றார் அவர். பஹாங்கில் உள்ள பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் இஸ்லாமியர்களின் புனித நூலான அல் குரானை காலால் மிதித்த சம்பவம் வைரலாகி கடும் கண்டனங்களை பெற்ற நிலையில் அல் சுல்தான் அப்துல்லா இந்த நினைவூட்டலை விடுத்துள்ளார். Imagine we go further than ever before. Imagine we turn bold ideas into real-world impact. Imagine we ask the questions that shape tomorrow. We don't wait for the future. We build it. This is where potential becomes progress, where thinkers become doers, where we're unleashing the change makers. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட பிறகு சொந்த திட்டங்களை வரையறுக்கும் உரிமை தனக்கு உண்டு என பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி தெரிவித்துள்ளார். PKR கட்சி அனுப்பிய காரணம் கோரும் கடிதத்துக்கு பதிலளித்த அவர் சீன நாளேடான சின்சியூ டெய்லியிடம் தான் முன்வைத்த கருத்துகள் மலாய் மொழியை நன்றாக புரிந்தவர்களுக்கு தெளிவாக விளங்கும் என குறிப்பிட்டார். நான் PKR வேட்பாளராக நிற்பேன் என்று நினைக்கவில்லை. பண்டானில் போட்டியிடுவேன், ஆனால் எப்படி போட்டியிடுவேன் என்பது ரகசியம் என அக்கட்சியின் முன்னாள் துணைத் தலைவருமான அவர் அப்பேட்டியில் கூறியிருந்தார். இது சர்ச்சையாகி PKR கட்சி காரணம் கோரும் கடிதத்தை அனுப்பி நேற்று நள்ளிரவுக்குள் பதில் அனுப்ப உத்தரவிட்டது. இந்நிலையில் அதற்கு பதிலளித்த ரஃபிசி கடிதத்தின் நகலை தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் வரை PKR உறுப்பினராகவும் பண்டான் எம்பியாகவும் தொடருவேன். அதன்பின் என் சொந்த திட்டங்களை அமைக்கும் உரிமை எனக்கு உண்டு. அப்போது கட்சி தாவல் தடை சட்டம் என்னை கட்டுப்படுத்தாது என்றார் அவர். PKR மத்திய தலைமைத்துவ குழு இன்று கூடும் நிலையில் ரஃபிசியின் இந்த கருத்துகள் கட்சியில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, உடல் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். ஸ்லாங்கூரில் அரசு பணியாளர்களில் அதிக கடன் சுமையால் திவாலானோர் எண்ணிக்கையில் ஆசிரியர்களே அதிகம் என தேசிய திவால் துறை தெரிவித்துள்ளது. 2021 முதல் 2025 வரை நாட்டிலேயே மிக அதிகமாக ஸ்லாங்கூரில் மட்டும் 687 அரசு பணியாளர்கள் திவாலான வேளை இந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 85 ஆசிரியர்கள் திவாலாகினர். அந்த 85 பேரில் 50 பேர் பெண்களாவர். தனிநபர் கடன்கள், அதிக வட்டி சுமைகள் இதற்கு முக்கிய காரணம் என அத்துறையின் தலைமை இயக்குனர் டத்தோ இஷாக் பக்ரி கூறினார். ஆசிரியர்கள் பெரும்பாலும் கடன் உத்தரவாதம் அளிப்பது, சமூக அழுத்தத்தால் மோசடி முதலீடுகளில் ஈடுபடுவது பெரும் ஆபத்தை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடன் விண்ணப்பங்களை கடுமையாக பரிசீலிக்கவும், அனைத்து ஆசிரியர்களுக்கும் நிதி அறிவியல் பயிற்சி கட்டாயமாக்கவும் பொருளாதார நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர். உங்கள் வீடுகளை ரம்யமாக மாற்றியமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெட்ரி ஸ்டோர் ஹவுஸ் உங்களுக்கான தேர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள். ஸ்ரீ வெட்ரி ஸ்டோர் ஹவுஸ், மாசாய், ஜோஹர்.
கோலாலம்பூர் கப்போங்கில் மேற்கொள்ளப்பட்ட இரவு நேர குடிநுழைவுத்துறை சோதனைகள் 100க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த ஓப்ஸ்ககார் நடவடிக்கை பிப்ரவரி 27ஆம் தேதி இரவு 11 மணிக்கு 2 சொகுசு பொழுதுபோக்கு மையங்களில் நடத்தப்பட்டது. மொத்தம் 224 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அவர்களில் 53 பேர் உள்ளூர்வாசிகள், 171 பேர் வெளிநாட்டவர்கள் ஆவர். அவர்களில் 14 ஆண்கள் உட்பட 107 பேர் கைதாகினர். அனைவரும் தாய்லாந்து, வியட்நாம், வங்காளதேசம், லாவோஸ் மற்றும் இந்தோனேசியாவைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஒருவரிடமும் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் இல்லை என்பதால் கைதாகி விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 2 வாரங்களாக மேற்கொள்ளப்பட்ட உளவு நடவடிக்கையின் பலனாக இக்கைது சாத்தியமானதாக குடிநுழைவுத்துறை கூறியது. புதிதாக பிறந்த 3 குழந்தைகளை கடத்தி விற்றதாக ஒப்புக்கொண்ட ஒரு தொழில்நுட்ப பணியாளருக்கு எதிராக குழந்தை பாலியல் துன்புறுத்தல் தொடர்பில் விரைவிலேயே மேலும் பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட உள்ளன. 2 பெண் குழந்தைகளையும் ஒரு ஆண் குழந்தையையும் கடத்திய குற்றத்தை வெள்ளிக்கிழமை கோலாலம்பூர் செக்ஷன் நீதிமன்றத்தில் அவ்வாடவன் ஒப்புக்கொண்டான். அதற்கான தண்டனை அறிவிப்புக்காக அவன் தற்போது காத்திருக்கின்றான். இந்நிலையில் 4 இந்தோனேசிய பெண்களால் சந்தேக நபரின் பராமரிப்பில் விடப்பட்ட 4 குழந்தைகள் காணாமல் போயிருப்பது அம்பலமாகியுள்ளது. அவற்றில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு 2 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என விசாரணையாளர்கள் நம்புகின்றனர். மேலும் 2 குழந்தைகள் காணாமல் போயுள்ளன. ஆனால் உடல்கள் கிடைக்காததால் கொலை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இதையடுத்து அவ்வாடவனுக்கு எதிராக 2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகள் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. அந்த பலி ஆசாமி பிறந்து வெறும் 5 நாட்களே ஆன பச்சிலம் குழந்தை உட்பட 10க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கற்பழித்து ஓரின புணர்ச்சிக்கு உட்படுத்தி மானபங்கம் செய்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. அந்த கொடூரங்களின் படங்கள் மற்றும் வீடியோக்களை டெலிகிராம் மற்றும் கல்லை இணைய சந்தையில் அவன் காசு பார்த்து வந்ததும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஈரானிய உச்ச தலைவர் அயத்தொலா அலி கமேனி அமெரிக்கா இஸ்ரேல் வான் தாக்குதலில் கொல்லப்பட்டதை ஈரானிய அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. இதையடுத்து 40 நாட்களுக்கு அந்த நாட்டில் துக்கம் அனுசரிக்கப்படும் என தொலைக்காட்சிகளில் கண் கலங்கியவாறு செய்தியாளர்கள் அறிவித்தனர். அயத்தொல்லா கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முன்னதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது அது உறுதியாகியுள்ளது. இதன் மூலம் ஈரானிய உச்ச தலைவராக 36 ஆண்டுகளாக வலம் வந்த அயத்தொல்லாவின் வரலாறு முடிவுக்கு வந்துள்ளது. இது மத்திய கிழக்கில் மட்டுமின்றி உலகளவிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.